ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஓட்ஸ் குக்கீஸ். இதுக்கு பீனட் வச்சு ஒரு மூணே பொருள் வச்சு ஈஸியாக செய்ய போகிறோம். இதுக்கு 1.5 கப் அதாவது 100 கிராம்ஸ் ஓட்ஸ் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஓட்ஸ் லைட்டாக வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதோட 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இது பீனட் பட்டரு. இது 50 கிராம் பீனட் பட்டரு. இதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஹண்ட்ரட் கிராம் ஓட்ஸுக்கு 50 கிராம் 40 கிராம்ஸ் அளவுக்கு போதும் பட்டரு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். முக்கால்வாசி பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோடாப்பூ போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பைண்ட் ஆகணுன்றதுக்காக பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காய்ச்சி ஆறின பால். இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதை குட்டி குட்டி பாலாக இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை குட்டி குட்டி பாலாக இது பண்ணி நம்ம ஷேப் பண்ணிக்க வேண்டியதான். இதோட கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இதை கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை ரொம்ப லைட் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது கடாய் ஹீட் ஒண்டி பண்ணிவிட்டு ரொம்ப லைட் சிம்மில் வச்சுட்டு இப்போது இந்த ஷேப் பண்ணியிருக்க பிஸ்கெட்லாம் எடுத்து குக் பண்ண போகிறேன். இப்போது மூடி லிட் போட்டு மூடிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் சென்று திருப்பி பார்த்தோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு திருப்பியும் 10 to 15 மினிட்ஸு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகொண்டே தான் இருக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப கடைசியாக எவ்வளோ கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை பேக் பண்ணுறேன். இப்போ அடுத்த 10 to 15 மினிட்ஸில் நல்லா கரெக்டாக பேக் ஆகி குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான ஓட்ஸ் பீனட் பட்டர் வச்சு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா இப்போ நல்லா கிறிஸ்பியாக உடைக்க வருது. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.